அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே. அனைவரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கிறீங்க? எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க. அதுதானுங்க ஸ்பெஷல். பாருங்கள், சாப்பாடு வடிச்சாச்சு, சூடாக இருக்குது. அடுத்தது என்ன ஸ்பெஷல்னால் பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் பிடுங்கின ஒரிஜினல் காளான் கிரேவி வச்சாச்சு. வாருங்கள் உறவுகளே, சாப்பிடுவோம். பாருங்கள், நிறைய கொண்டு வந்தானுங்க இன்றைக்கி. பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றி மட்டன் மசால் போட்டு நல்லா கெட்டியாக வச்சாச்சு உறவுகளே. ஆஃப் பண்ணிட வேண்டியது. வாருங்கள், காளான் கிரேவி ரெடி. வாருங்கள், சாப்பிடுவோம் உறவுகளே. பாருங்கள், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கெட்டியாகத்தான் வச்சுருக்கிறேன். ஆஃப் பண்ணிடுவோம் கேஸை. ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க உறவுகளே, சுடு சாப்பாட்டுக்கு வச்சு காளான் கிரேவி சாப்பிட்லாம். வாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டு. சிக்கன் மசால் மட்டன் மசால் போட்டு வைக்கணுங்க, நல்லா இருக்குது. நான் மட்டன் மசால் போட்டு வச்சேன். சிக்கன் மசால் இருக்குது, மட்டன் மசால் போட்டு வச்சேன். வாங்க, அனைவரும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காளான் குழம்பு தானுங்க, கிரேவி தானுங்க, சாதம், பொரியல் தட்டை கிள்ளி வச்சுருக்கிறேன். மத்தியானத்துக்கு பொரியல் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். மழை கொட்டுன்னு கொட்டுதுங்க. இதுதான் எங்கள் ஊரில் ஸ்பெஷலுங்க. அதாவது ஒரிஜினல் காளான் வந்துங்க, ஒரிஜினல் காளான் வந்து காலையில் வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. ஒரிஜினல் காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மண்ணில் இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்ம விவசாயமே விதை வித்தெல்லாம் போடாமல் இயற்கையாக கிடைக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இயற்கை தோட்டத்துக்குள்ள கிடைக்கிற காளான் எடுத்து மறக்காமல் சாப்பிடுங்கள் உறவுகளே. வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். இதே இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கெல்லாம் சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. சாதம் சூப்பராக இருக்குது. சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எங்கள் தக்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். வாருங்கள் உறவுகளே, அனைவரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய். பாருங்கள், இந்த தேங்காய்க்கு என்ன உப்பு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மறக்காமல் வைங்க. இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கெடாமல் இருக்குது. ஒரு வாரம் இருந்தாலும் கெடாது தேங்காய். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உறவுகளே. மறக்காமல் தேங்காய் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா தேங்காய் நல்லா விலைக்கு விற்கிது. 50 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிது. தேங்காய் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். உப்பு போட்டு தண்ணி வச்சிட்டிங்கன்னா கெடாமல் இருக்குது. நான் அப்படித்தான் பண்ணுவேன். அனைவருக்கும் பாய் உறவுகளே. டாட்டா.